ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எடுத்தவர்கள் வாசிங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. ஆமென். வேதத்தில் அநேகரை குறித்து பார்க்கும்போது, அநேக மனுஷரை குறித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷர்களை குறித்து பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் என்ன இருக்காங்க, மனம் மாறி இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நம் ஆண்டவர் அவர் என்ன இல்லையா, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், உத்தமனாய் இருந்த தாவீதை தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல் சவுலை தள்ளுனது காரணம் என்ன அப்படின்னா, அவன் உத்தமத்தில் அவன் என்ன பண்ணான், லேக் ஆனான். அதாவது அவன் உத்தமத்தில் அவன் நிலைத்து நிற்கவில்லை. அதனால் உத்தமனாக இருந்த தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த மனுஷன், அதாவது மறக்கிற மனுஷர்களை குறித்து நம்ம பார்த்து, அதே மறக்கப்பட்ட மனுஷர்கள் மத்தியிலே தேவன் எப்படி அவர்களை மறக்காமல், எப்படின்னா மனுஷன் மறந்தான், ஆனால் தேவன் ஏன் மறக்கலை, எப்படி மறக்கலை என்பதை குறித்து நம்ம சிலரை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஆதாம் ஏவாளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, ஜெனிசிஸ், அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேருந்தே நீங்கள் பார்க்கும்போது சர்ப்பம் வந்து வஞ்சிக்கிறதை குறித்து நம்ம பார்க்க முடியும். அப்படி தானே? ஆமாம், அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்கள் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றார். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களில் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை சாகாதபடிக்கு புசிக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் சொன்னதை ஆண்டவர் அவர்களுக்கு தந்த மேன்மையை மறந்தார்கள். ஏவாள் மறந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. மறந்தது மாத்திரமல்ல, அந்த சர்ப்பத்தினிடத்தில் பேசும் பொழுது அவன் என்ன சொல்கிறான், ஏதாவது ஒன்று புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனால் ஆமாம், அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது, அறிவு இருக்குது, ஆசையும் இருக்குது. ஆமாம், அறிவு இருக்குது, ஆசையும் இருக்குது. அப்போது அவங்க மைண்டில் இது இல்லைன்னு இல்லை, எது ஆண்டவர் சொன்ன வார்த்தை இல்லைன்னு இல்லை, ஆனாலும் இவ்வளவு மேன்மை கொடுத்த ஆண்டவரை அவர்கள் மறந்து போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளவு மேன்மை கொடுத்த ஆண்டவரை மறக்கிறது ரொம்ப பாவம். அப்படி தானே? ஆமாம், ஏதேன் தோட்டம் அப்படிங்கிற போது அது பரலோகத்துக்கு ஒத்ததாக சொல்லுவாங்க, எல்லாமே இருக்குது, அங்கே இல்லாதது எதுவுமே இல்லை. ஆனால் இந்த சர்ப்பம் வந்து ஏவாள் இடத்துல பேசும் பொழுது அவன் என்ன சொல்லிட்டா, இதில் ஒரே ஒரு கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்படின்னு. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி 4வது வசனத்தில், நீங்கள் சாகவே. ஆமாம், ஆண்டவர் குறித்து நல்லா தெரிஞ்சிருந்துச்சு சர்ப்பத்துக்கு, ஆண்டவர் குறித்து நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்? அவர் ரொம்ப கிருபை உள்ளவர். அப்படி தானே? ஆமாம், நீ சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார்கள் என்பதும் அவர்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் பிசாசு என்ன சொன்னான், சாகவே சாவதில்லை அப்படின்ட்டு. ஆனால் சற்று சிந்தித்து பார்த்திருந்தால் இந்த ஆதாமின் நிமித்தமாக, ஏவாள் நிமித்தமாக தான் மரணம் பூமிக்கு வந்தது என்று நம்ம பார்க்க முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், ஆமாம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அதில் வந்து மரணம் ஆதாம் ஏவாள் நிமித்தமாக வந்து 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த வசனம் வாசிங்களே யாரும். ஆமாம், ஆமாம், எல்லா மனுஷருக்கும் மரணம் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த கீழ்ப்படியாமை, இந்த மறதினால். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மனுஷனோட புத்தியில் என்ன இருக்குது தெரியுமா, மறதி, மறக்கிற தன்மை இருக்குது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் மனுஷர்கள் உங்களை மறந்து போகலாம், மனுஷர்கள் உங்களுடைய நன்மையை மறந்து போகலாம், மனுஷர்கள் செய்த காரியங்களை மறந்து போகிறார்கள் என்றால் அது மனுஷனுக்குள்ளே இன்பில்ட்டாக ஆதியிலிருந்து இருக்கிறது. சரியா? ஆமாம்.
அப்போது மறக்கிறது யாரோட புத்தி? மறக்காதது யாரோட புத்தி? நம்மளுடைய தேவனுடைய புத்தி. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. அப்போது இங்கே சாமுவேல் ஆண்டவரை குறித்து சொல்கிறது என்னது? மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு சாமுவேலுக்கு, நம் ஆண்டவர் மனுஷனை போல மனம் மாறுகிறவர் அல்ல. இன்றைக்கி நீங்களும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிற அதே ஆண்டவர் அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. உங்கள் மீது சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் என்னாகும்? நிறைவேறும். அதனால தான் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷர் அல்ல. ஆமென். அப்போ இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேணும். என்ன அப்படின்னா, சில காரியங்கள் ஆண்டவர் இதை செய்யாத அப்படின்னு சொல்லியிருப்பார் என்றால் நீங்கள் மறக்காதீங்க. ஆமென். அப்படி மறந்து செய்யும் பொழுது நீங்கள் மேன்மையை இழக்கிறவர்களாக இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஏதேன் தோட்டம்ங்கிற மேன்மையை இழந்தான், அப்படி தானே? அதே போல் நீங்களும் இந்த நாட்களில் ஒரே ஒரு காரியம், எனக்குள்ள மறதி என்பது மனுஷனுக்குள்ளே இருக்கிறது தான். மறதி என்பது மனுஷனுக்கு அது சாதாரண ஒன்று தான் அப்படின்னு இருந்தாலும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, சில நேரம் கர்த்தர் சில காரியங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள். சில காரியங்களை நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னல, நீ செய்தியே அப்படின்னு சொல்லும் போது அதிலிருந்து மாறுவதற்கு நீங்கள் என்னவா இருக்கணும்? எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அப்போது மனுஷனுடைய காரியத்தில் ஆண்டவர் நிறைய நேரத்தில் உண்மை உள்ளவராக தான் இருந்திருக்கிறார். அவர் மனம் மாறினதே இல்லை. ஆனால் மனுஷன் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் மனம் மாறி அந்த மேன்மை இழந்திருக்கிறான். அது வேற, அநேகரை காயப்படுத்தி இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது நீங்கள் ஆதியாமம் நான் யோசேப்பை குறித்து சொல்கிறேன். யோசேப்பு ஜெனசிஸ் 37, அதாவது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வயது வரை வாசிங்களேன். சகோதரரை தொடர்ந்து போய். ஆமென், போதுமானது. ஹல்லேலூயா. யோசேப்பு உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அவன் மேலே அவ்வளோ பேர் ஒரு தரிசனம், அவன் மேலே அவ்வளோ பேர் ஒரு திட்டம் வைத்திருந்தானா? அவனுடைய கேரக்டர். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்னேன்ல, உத்தமன் அப்படிங்கிறனால தான் தாவீது அவன் அடுத்த பொசிஷனுக்கு ஆண்டவர் அவனை நியமித்தது போல், இங்கே யோசேப்புக்கு தரிசனம் கொடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனும் ஒரு உத்தமனாக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எங்கேயுமே ஒரு பழுதும் பார்க்க முடியாது. பார்த்துருக்கீங்கன்னா, யோசேப்பையும் இயேசுவையும் கம்பேர் பண்ணலாம். ரெண்டு பேரும் ஒரே என்ன இருப்பாங்க, ஒரே தராசில் வச்சா ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு வேதத்தில் நான் சொல்கிறது, அதாவது வேதத்தில் யோசேப்பை குறித்து எந்த இடத்துலையும் ஒரு தவறுதலையும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க்காகவே தரேன். நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிட்டு, பாஸ்டர் இன்னும் யோசேப்பு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன இயேசுவோடு கம்பேர் பண்ணுகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளம் கொண்டு வரலாம், நானும் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா எனக்கு தெரியாமல் இருக்கலாம்ல. அப்படி அப்போது யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவன் இடத்துல ஒரு பழுதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவன் மேலே ஒரு திட்டம் வைத்திருந்தார். அப்படி தானே? என்ன திட்டம் அப்படின்னா, ஒரு சொப்பனத்தை பார்க்குறான், எல்லாரும் அவனை வணங்குகிறது போல. ஆனால் அவனுக்கு அது கிடைப்பதற்கு முன்பதாக அவனுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அவன் ரொம்ப நேசிக்கிற ஒரு சகோதரன், எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிற ஒரு சகோதரன். ஆமென், ஹல்லேலூயா. தன் தகப்பனார் தன் சகோதரர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறத போய் விசாரிக்கும்படி, பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆடு மேய்ச்சி கொண்டிருக்காங்க. இவன் ஒருத்தன் மட்டும்தான் வீட்டில், நம்ம சின்னதெல்லாம் பார்த்துருப்பலாம், அவன் செல்ல புள்ள, அவனுக்கு பல வர்ண அங்கேயெல்லாம் தரித்து வைத்திருந்தார். அப்போ அப்படி இருக்கலாம் நம்மலாம் அங்கே போய் பார்த்ததில்ல. ஆனால் ஒருவேளை எல்லாத்தையும் ஆடு மேய்க்க விட்டுட்டு இவன் ஒருத்தனை மட்டும் வீட்டில் வச்சுருந்தா இது ஓரளவுக்கு என்ன ஆகுது? மேட்ச் ஆகுது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லா சகோதரர்களும் என்ன இருக்காங்க?
ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். இவன் ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? வீட்டில் இருக்கான். இப்போ அவங்க தகப்பனார் என்ன சொல்றாரு? ஆமாம், போய் நலம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவன் போகிறது எங்கே வரைக்கும் போகிறான்? அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரன் ஷேம் விசாரின்னு சொல்லி சீகேமுக்கு போனான். ஏன் அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட அவங்க சொல்லிட்டு போனது என்ன? சீகேமில் போய் நாங்கள் ஆடு மேய்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவன் சீகேம் வரைக்கும் போகிறான். ஆனால் அங்கே போய் விசாரிக்கும் பொழுது அவர்கள் எங்கே போய்விட்டார்கள்? தோத்தானுக்கு போய்விட்டார்கள். சரியா? ஆனால் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கலாம்? ஒருவேளை இவனுக்குள்ள இப்போ நம்ம வாலிப பிள்ளைகளே அனுப்புகிறோன்னு வச்சுங்களேன். நம்ம பிள்ளைகளே ஒரு இடம் வரைக்கும் அனுப்புகிறோம். இங்கேருந்து டிப்போ வரைக்கும் போய் அங்கே ஒருத்தர் நிற்பார், அவர்கிட்ட போய் பேக்கை கொடுத்துட்டு வான்னு சொல்கிறோம். இவங்க நேராக போய் டிப்போவில் போய் வச்சுட்டு அந்த காய்கறி கடையில் போய் நின்று பார்க்குறாங்க, அங்கே ஆளை காணோம். என்ன பண்ணுவாங்க? திரும்பி வந்துடுவாங்க. அங்கேருந்து விசாரித்து, இங்கே ஒருத்தர் இருந்தார் சிவப்பு சட்டை போட்டு, அவர் என்னாச்சுன்னு இப்போ தான் பஸ் ஏறினார்னோடனே இவனும் பின்னாடியே பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்டில் போய் பிடிச்சி அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துடுவாங்கல்ல. அவ்வளோ பொறுப்புள்ள, அவ்வளோ பொறுமையுள்ள பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் இல்லை. எல்லா தலையும் ஆடுகிறது, இல்லை பாஸ்டர் அப்படி. ஆமாம். ஆனால் இந்த யோசேப்பு பாருங்க, அவன் முதலாவது எங்கே வரைக்கும் போகிறான்? சீகேம் வரைக்கும் போகிறான். ஆனால் அங்கே போய் பார்க்கும் பொழுது அவர்கள் எங்கே போய்விட்டார்களாம்? தோத்தானுக்கு போய்விட்டார்களாம். அந்த உடனே நம்மளுக்கு தான் கூகுள் இருக்கு, அப்படி அடித்து பார்க்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா, 30 to 40 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவன் ட்ராவல். ஒரு நாள் பிரயாண தூரம் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், தன் தகப்பனார் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக எப்படியாவது போய் என்ன பண்ணிடணும்? நலம் விசாரிச்சுட்டு வந்துடணுங்கிறது அவனுடைய எண்ணம். அதில் அவன் கீழ்ப்படிந்தான். அதான் சொல்கிறல்ல, யோசேப்போட வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் பார்க்கும் பொழுது ஒரு இடத்துலையும் ஒரு குறையை பார்க்கவே முடியாது. நான் படித்ததில் அவன் தகப்பனாருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான், தன் சகோதரனை நேசிக்கிறவனாக இருந்தான், எந்த இடத்துலையும் எதிர்த்து பேசாதவனாக இருந்தான். அவன் ராஜாவாக, அதாவது எகிப்து முழுசுக்கும் அவன் அதிகாரியாக மாறின பிறகும் அவனுக்குள்ளே என்னவே இல்லை, ஒரு பழி வாங்குகிற எண்ணமே இல்லை. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவான்? வசிக்கணாண்டா, நான் சொல்லி கேட்டானா நீங்கள் எல்லாம் என்னை வணங்குவீங்கன்னு சொன்னேன், இப்போ பாரு நிற்க வச்சு, நான் தான் இப்போ வணங்கு அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். ஆனால் அவனுக்குள்ளே என்னாச்சு? அவன் உள்ளம் கலங்கினது. அவன் சகோதரில் பார்த்து அவனுக்குள்ளே ஒரு மாதிரி அந்த அன்பு அவன் தூக்கி எரிஞ்சுதான் மறந்துட்டான். அவனோட ட்ரெஸ்ஸை உருவி விட்டது மறந்துட்டான். அவனை விட்டது மறந்துட்டான். அந்த அளவுக்கு நல்ல ஒரு கேரக்டர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல நம்ம நேரடியாக பார்க்கும் பொழுது பச்சை துரோகம் தான் கண்ணுக்கு தெரிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கானே. அவங்களுக்கு அன்றைக்கி பிளான் பண்ணியிருப்பாங்களா? இப்படி தம்பி வருவான், இன்றைக்கி நம்ம அவனை கொண்டு போட பிளான் போட்டுருவோம், இல்லைன்னா விற்று போட்டுருவோன்னு இல்லை. ஆனால் அவன் அன்பின் நிமித்தமாக, பாசத்தின் நிமித்தமாக அவ்வளோ தூரம் வருகிறான். ஆனால் அவன் சந்தித்தது என்னது? துரோகம். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் நம்மளுடைய நன்மையை மறந்து போவாங்க. ஹல்லேலூயா. மனுஷன் நம்மளுடைய நன்மையை மறந்து போவான். மனுஷன் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு, ஏன் தெரியுமா, நீங்கள் அந்த இடத்துல அப்படியே வாசித்து வந்தீங்க தெரியுமா, அவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. நேரம் இல்லாதனால அப்படியே நான் போகிறேன், ஒவ்வொரு பகுதியாக போகிறேன். அவன் கொண்டு வருகிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் பிளானே பண்ணுறாங்க. மனுஷன் நம்ம கிட்ட பெற்றுக்கொள்ளுகிறது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு மறந்து போவான். அதனால தான் சாமியால் சொல்லிட்டார், என்னது? நம் தேவன் மனமாற மனுஷன் அல்ல. அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் அவன் மேலே வைத்திருந்த திட்டத்தை யோசிக்கிறார். ஆண்டவர் யோசேப்பு மேலே வைத்திருந்த திட்டத்தை யோசிக்கிறார். அவன் கொல்லப்பட வேண்டியது, அவன் என்ன பண்ணப்படுகிறான்? விற்று போடப்படுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியே அடுத்த அதிகாரங்களை போகும்போது 41வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆமாம் 41 38, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, வேறொருவனும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அடிமையாய் சென்றவனுக்கு கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? சொன்னது கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்னல, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. இங்கே சகோதரர்கள் மனம் மாறினார்கள்.
தன் தகப்பனாரும் கொஞ்ச நாள் என்ன பண்ணியிருப்பார், அழுதுட்டே இருந்திருப்பாரா? இல்லை, போயிட்டான், செத்து போயிட்டான் அப்படின்னு முட்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவர் சொன்ன திட்டத்தை குறித்து அவர் மனம் மாறவே இல்லை. அவன் எகிப்தில் போய் அடிமையாக இருக்கும் பொழுது அவன் சிறைச்சாலையில் போடப்படுகிறான், இருந்தாலும் மனம் மாறலை. ஏன் தெரியுமா? அவன் உத்தமனாக இருந்தான், அவன் ரொம்ப நல்லவனாக இருந்தான், அவன் பாவத்துக்கு விலகி ஓடுகிறவனாக இருந்தான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? யோசேப்பு போல பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு கூட்டமாக இருக்கணும். பாவத்தில் நிற்பேன் ஆனாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு யாரும் என்ன பண்ணக்கூடாது. அருமையான வாலிபர்களே, ஆமாம், பாவத்தில் நிற்பேன். நான் ட்விட்டர் இல்லை, அது என்னது மறந்துட்டேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன் ஆனால் நான் பாவத்தில் விழ மாட்டேன், நான் மொபைல் யூஸ் பண்ணுவேன், நான் பாவத்தில் விழ மாட்டேன். ஒருவன் இருக்கக்கூடாது. ஒருவேளை அதில் பாவம் வருகிறதா, அதை விட்டு விலகி ஓடுவதற்கு எப்படியா இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமாம், வாலிப பசங்களுக்கு என்ன சொல்கிறது, சேர்ந்து ஜெபிக்கணும். ஆமென். பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு வெக்கமே வரல, என்னன்னு தெரில. நானும் வாரம் சொல்லி பார்த்துட்டேன். நீங்கள் என்ன, நாங்கள் பாருங்கள் அப்படி தான் நிற்கிறீங்க. ஜெபத்தில் உங்கள் உத்தமத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த உத்தமத்தில் நடப்பதற்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. அவங்களால முடிந்த காரியங்களை கர்த்தருக்காக செய்யணும். சரி, அப்போ யோசேப்பு அவன் என்ன பண்ணுகிறான்? நான் உத்தமனாக இருக்கிறான், உண்மையாக இருக்கிறான், பாவம் செய்யாமல் இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? சொன்னதை குறித்தவன் என்ன பண்ணல, அவர் மறக்கவே இல்லை. அதனால தான் நம்ம இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க வாக்கின்படி என்னது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், அவர் பொய் சொல்றதில்லை. ஒருவேளை யோசேப்பு அவன் போன பாதையில் அவன் யோசிச்சிருப்பான், ஆண்டவர் சும்மா சொல்லியிருப்பாரோ, இல்லை நானா நினச்சிட்டனோ அப்படின்னு. அவர் பொய் சொல்கிறவர் இல்லைங்க. நம்ம நிறைய பொய் சொல்லுவோம். நம்ம காரியம் ஆகணும்னா எத்தனையோ பொய்யை சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், சாதிச்சிடும். ஆனால் ஆண்டவர் பொய் சொல்லவே மாட்டார். அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது செய்வார். அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அது செய்வார், அது செய்யாமல் போக மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நன்றி இல்லாத ஒரு தன்மை மனுஷனுக்கு. அவன் மறக்கிறது மாத்திரமில்லை, அவன் பெற்றுக்கொண்டதுக்கு நன்றி இல்லாதவனாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்ப்போமே. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து போதும். ஆமென், அல்லேலூயா. இந்த அடிமை பெண் இருக்கல்ல, இந்த பெண்ணை அழைத்து வந்தது யார்? சாராள். ஆமாம், அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி, எப்படியாவது குழந்தை வேணும்னு சொல்லி என்ன பண்ண, அடிமை பெண்ணை கொண்டு வந்து ஆபிரகாமோடு இருந்து அவளுக்கு ஒரு குழந்தை பெற்றுட்டான். இப்போ பிள்ளை வளர்ந்துருச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா கர்த்தர் சொன்ன வார்த்தை யாருக்கிட்ட நிறைவேறுது? ஆபிரகாமுக்கு நிறைவேறுது. இப்போ இங்கே ஒரு சிக்கல் வருது இந்த பிள்ளையோட. அப்போது சாராள் என்ன சொல்கிறேன், இந்த பிள்ளையை அனுப்பணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆபிரகாம் இடத்துல, நீ சாராள் சொல்கிறபடி செய். சரி, ஓகே. ஆபிரகாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? என்னது, இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தவன், இவன் நம்ம பையன்தான். ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார், இவன் உன் பையன்தான், இவனையும் நான் என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனால் இவன் எப்படி அனுப்புகிறான் பார்த்தீங்களா? எப்படி அனுப்புகிறான்? ஒரு துருத்தி தண்ணி, கொஞ்சோண்டு அப்பம் தூக்கி யார் மேலே வைக்கிறான்? ஆக்சுவலி கணக்குப்படி பையன்தான், நல்ல முதிர்வான, ஒரு 13-14 வயசு, இல்லை 28 வயசு, எனக்கு தெரில. 13 வயசுக்கு மேலே தான், 13-14 வயசுக்கு மேலே தான். நியாயப்படி தூக்கி யார் மேலே தான் வைக்கணும்? அந்த வெயிட்டை தூக்கி பையன் மேலே வச்சு அனுப்பணும். என்ன பண்ணுறான்? ஆகார் மேலே வச்சுட்டு போன்றான். அவன் என்ன பண்ணுறா, அவளுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, அலைந்து திரிகிற ஒரு மனுஷன். மறக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? அலைந்து திரியும். ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் எந்த இடத்துலேருந்து சோர்ஸ் கிடைக்கணும்னு இருக்குமோ அந்த இடத்துல கிடைக்காம நம்ம என்ன பண்ணுவோம்? அலைந்து திரிவோம். ஆனால் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் அப்படியேப்பட்டவர் அல்ல. அவர் அப்படியே கைவிடுகிற தேவன் அல்ல.
ஆகார் எந்த இடத்துலையுமே அதாவது அந்த ஆபிரகாமின் சந்ததியில் இஸ்மவேல் வந்தாலும் இவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அல்ல. யாரு? இஸ்மவேல். இருந்தாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. இங்கே ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்று. ஆபிரகாமுக்கு தெரியல எப்படியாப்பட்ட ஜாதியாக வரப்போகிறான், எப்படியே வரப்போகிறான்னு எனக்கு தெரில. ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லாத்தையும் மறந்து, அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மறந்து, இவன் இத்தனை வருஷம் என் கூட இருந்தா, இத்தனை வருஷம் எனக்கு பிள்ளை இருந்து பிள்ளை இருக்குங்கிற அந்த என்ன கொடுத்தா, ஒரு அப்பங்கிற ஸ்தானத்தை கொடுத்து எல்லாத்தையும் மறந்து அனுப்பும் போது என்ன அனுப்புகிறான்? ஒரு துருத்தி தண்ணி, கொஞ்சோண்டு அப்பம். சற்று சிந்தித்து பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு அனுப்பும்போது ஒன்றுமே இல்லாமல் அனுப்புனா எப்படி இருக்கும்? ரொம்ப கவலைப்படும். நமக்குள்ள வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா? மறக்க முடியாத அளவுக்குள்ள வேதனை. எத்தனை நாட்கள் ஆனாலும் அது மன்னிக்க முடியாத அளவுக்குள்ள வேதனை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நானும் அதுக்காக நீ கைவிடுற மாதிரி என்ன பண்ண மாட்டேன், விட்டுற மாட்டேன், நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஒரு வார்த்தையை கொடுக்குறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கும் ஆண்டவர் நிறைய நேரம் நீங்கள் ஏதோ உத்தமனாக இருக்கிறனாலையோ, நீங்கள் ஏதோ பர்ஃபெக்டாக இருக்கிறனாலையோ நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு நேரே வந்தது இல்லைங்க. ஆண்டவர் நீங்கள் தெரிந்து கொண்டீங்கல்ல, அந்த பாவ சேற்றிலேருந்து வெளியே வந்தோடனே, ஏசப்பா நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் தான் என் குடும்பத்தை நடத்தணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது நிமித்தமாக தான் கர்த்தர் அவங்க நிறைய பேத்துக்கு நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். சில காரியங்கள் நடந்திருக்கு, சில காரியங்கள் இன்னும் நடக்கலை. ஆனால் சொன்னது கர்த்தர் என்றால் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய நேரம் நிறைய தீர்க்கதரிசிகள் நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்க இல்லை, அவங்க ஜெபிக்கும் போது நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்கல்ல, அதில் சில காரியங்கள் நடக்காமையே இருந்திருக்குல்ல. ஆனாலும் சொன்னது யார் தான்? கர்த்தர் தான். சொன்னது கர்த்தர் தான். அதில் அவர் மறக்கிறதே இல்லைங்க, அவர் மறக்கிறதே இல்லைங்க. நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை சும்மா அடிச்சு விட்டுட்டாரோ. கடந்த நாட்களில் டென்சிங் டேனியல் பாஸ்டர் வந்த பொழுது போன தடவை ஒரு தடவை வந்திருந்தார்ல, போன ஆகஸ்ட் மாதம். அப்போ கடைசியாக வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினும் போது நிறைய தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை எங்கள் வீட்டில் நின்று ஜெபிக்கும் போது சொன்னார். நான் எப்பவுமே எப்படின்னா, என்னோட கேரக்டர் என்னதான் எனக்கு நேராக தீர்க்க தரிசனம் வந்தாலும் என்னோட கேரக்டர் நான் சொல்லிடுறேன், எனக்கு நான் பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு போகும்போது எனக்கு நிறைவேறும். அது உங்களுக்கும் அதுதான். ஆனால் என்னோட பர்சனல் கேரக்டர் அதை நான் பெருசாக தூக்கி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நான் அதில் நான் அந்த இடத்துக்கு தகுதியானவனாய் மாறும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறினாதான். நீங்கள் தமிழ்நாட்டு நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கலாம், ஆதார் கார்டு வச்சுருக்கலாம், பேன் கார்டு வச்சுருக்கலாம், திமுக ஆட்சினா திமுக கார்டு வச்சுருக்கலாம், அதிமுக ஆட்சினா அதிமுக என்ன வேணால் வச்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறும் பொழுது தான் உங்களுக்கானது கிடைக்கும். அதே போல தான் என் மேலே வாக்கு இருக்கலாம், வார்த்தை இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் நான் அதை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு செல்லும் பொழுது தான் எனக்கு என்னது கிடைக்கும். அதனால் நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறத வச்சு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, கோட்டையை கட்டக்கூடாது. அது பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு போகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஒரு காரியம், இப்போ நம்ம எதை பற்றி சொல்கிறோம்? மனம் மாற அவர் மனுஷர் இல்லை. சரி, அவர் ஆகஸ்ட் மாதம் வந்தார். அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இல்லை 7 மாதம் கழித்து திரும்ப வருகிறார். சரி, 7 மாதம் வச்சு திரும்ப வருகிறார். திரும்பி கிளம்பும் போது வீட்டில் இருந்து ஜெபிக்கிறார். ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகலையாமாங்க, எனக்கு தெரியாது. இதை கரெக்டாக நோட் பண்ணது ஷாரனும் எங்கள் மாமியார். அவர் லாஸ்ட் டைம் வீட்டில் இருந்து என்னென்ன வார்த்தைகள் இங்கே சபையில் செய்யப்படுமோ இல்லை எனக்கு செய்யப்படுமோ என்று சொன்னதோ அது அப்படியே சொன்னாரா. ஒன்று மட்டும் விட்டுட்டார், ஒன்று மட்டும் விட்டுட்டார். அதுவும் ஜெபம் முடிஞ்சோன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஜெபம் முடிஞ்சு ஆமேன்னு சொன்னதுக்கப்புறமும் சொல்லிட்டு போனார். அப்போ தான் யோசித்தேன், இது யாரோட வார்த்தை தான்? இது மனுஷ வார்த்தை இல்லை. ஏன் யாருமே 7 மாதம் கழித்து, இப்போ நான் 7 மாதம் கழித்து நான் திருப்பி எப்சிக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு 7 மாதம் கழித்து அதவே நான் சொல்ல முடியாது. மாம்சீகமாக சொல்ல மறந்துடுவேன். திடீர்னு இப்போ இருக்கிற நிலைமை காட்டிலும் எப்சி என்ன இருக்கலாம், ஒருவேளை ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சி நின்னோடனே நான் பாட்டுக்கு ஜென்ரலாக வந்து எப்சி ஒன்றே பெரிய தாசில்தார் ஆக்குறாரு, ஒன்று அப்படி ஆக்குறாரு, நான் வேணால் அடிச்சு விடலாம். எப்போது மாம்சமாக. ஆனால் ஆவியானவர் சொல்லும் பொழுது என்னத்தை சொன்னனோ அதே தான் திரும்ப வரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஆபிரகாமுடைய அந்த சாரால் துரத்தி விடுகிறார். ஆகார் என்ன பண்ணுறா? துரத்தி விடப்படுகிறாள். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, அவனையும் பெரிய ஜாதி ஆக்குவேன்.
ஆனால் இங்கே கீழே உள்ள சம்பவம் என்ன அப்படின்னா 19ஆம் வசனத்தில் பிள்ளை சாகிறது என்னது தேவன் இல்லை 16ஆம் வசனம். ம் ம் ஆமென் ஹல்லேலூயா. பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன். இந்த இஸ்மவேல் மேல ஆண்டவர் கொடுத்திருக்க வார்த்தை என்ன? பெரிய ஜாதி ஆக்குவேன். அவளுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆமென் ஹல்லேலூயா. இவன் என்ன டிசைட் பண்ணிட்டா? பிள்ளை செத்து போயிடும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெரிய ஜாதி ஆக்குவேன். 19ஆம் வசனத்துல பிள்ளைக்கு குடிக்க தண்ணீர் தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் குடியிருந்து ஆமென் ஹல்லேலூயா. அப்ப சொன்னதை ஆண்டவர் மறக்கல. இவன் சத்துருவான், இவன் சாகிறத பார்க்க முடியாதுன்னு தூரத்தில் நின்ன தாயாருக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதே இடத்துல ஊற்ற கொடுத்தார், அதே இடத்துல தண்ணீரையும் கொடுத்தார். அந்த பிள்ளை வளர்ந்து என்ன ஆனான்னு ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். ஆமென் ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் யாரல்ல? மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை மனம் மாறி நிறைய பேர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், இல்லை உங்களை துரோகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. அவர் கைவிட்டு போகிற தேவன் அல்ல. ஆபிரகாம் கைவிடலாம் இல்லை, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார்? இவன் கைவிட்டாலும் பரவாயில்ல, நான் அந்த பிள்ளையை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். ஆமென் ஹல்லேலூயா. அவர் அதாவது கணக்குப்படி அவன் இந்த வம்சத்தில் இல்லை, அவன் அந்த வம்சத்தில் இல்லை, அதனால அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இல்லை, ஆபிரகாமின் நிமித்தம் அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பு. ஏன்? ஆபிரகாமை அழைத்த கர்த்தர். ஆமென் ஹல்லேலூயா. உன் சந்ததி என்னவா பண்ணுவேன்? வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லிட்டார்ல. அப்போ ஆபிரகாமோட சந்ததி தான் யாரு? இஸ்மவேல். சொன்னதை நிறைவேற்றினாரா? ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுவார். ஆமென் ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அழைப்பை மறந்த பாலாம் தீர்க்கதரிசி. ஆமென் ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம மேலே வைத்திருக்கிற அழைப்பை மறந்துடுவோம், நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை மறந்துடுவோம். ஏன்னா நம்ம யார்? மனுஷன். நான் ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு பிள்ளை அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து சர்ச்சில் டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணுவாள், டெய்லி வந்து ப்ரேயரில் இருப்பாள். நல்ல பயங்கரமான ஒரு ப்ரேயர்ஃபுல் கேர்ள். அவன் மேலே ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் என்னென்னா ஊழியம். ஏன்னா அவங்க அம்மா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அப்பா இல்லை, அவள் மேலே ஒரு ஊழியத்தை வைத்திருந்தார். அதே போல் இன்னொரு சகோதரன் அதே ஊரில், அவனுக்கு ஊழியம். அதனால் அவனும் டெய்லி என்ன பண்ணுவான்? சர்ச்சுக்கு வருவான், வந்து டெய்லி ஜெபம் பண்ணுவான். திடீர்னு என்ன ஆகி போச்சு தெரியுமா? இந்த ஊழியம் என்ன ஆகி போச்சு? ஆமாம், தெய்வீக ஊழியமாகி போச்சு. ஆமாம், தெய்வீக ஊழியமாகி போச்சு. ரெண்டு பேரும் சர்ச்சில் வந்து ஜெபிக்க என்ன ஆயிடுச்சு? தலையசைப்பாரால் இவங்க ரெண்டு பேர் தலையசைச்சிட்டாங்க போல இருக்கு. அவர்களுக்குள்ளாக காதல் மலர்ந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு சைடில் ஒரு பேரண்ட், இன்னொரு சைடில். இப்போ கேட்குறாங்க, உன் மேலே ஊழியம் இருக்கு, நான் வேற ஒரு ஊழியக்காரனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், நீ என்ன இப்படி பண்ணுறிய? இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத. இல்லை, நான் அவனோட தான் போவேன். அந்த பையன் என்ன சொன்னேன்? இல்லை, நான் கட்டுனா இந்த பிள்ளைய தான் கட்டுவேன். சரி, இது நடந்து பல வருடங்கள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னோட நினைவுக்கு ஒரு 15 வருஷம் ஆச்சு. ரீசெண்டாக அந்த குடும்பத்தில் அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட நான் அந்த காரியத்தை கேட்டேன். சரி, இப்படி போனாங்கல்ல, அவங்க ஊழியம் செய்கிறாங்களான்னு கேட்டேன். என்ன கேட்டேன்? ஊழி இல்லை, ரெண்டு பேரும் வேலை செஞ்சிட்ருக்காங்கன்ட்டு. அப்போது சில நேரம் அந்த அழைப்பை மறக்கும் பொழுது நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன ஆயிரும்? க்ளோஸ். ஜாக்கிரதை. சொல்லிட்டாரு, அதனால செஞ்சிருவார். நீ பெரிய ஊழியனாக மாறுவேன். அதுக்கு நீ அந்த இடத்துல நிற்கணும், அந்த திட்டத்தில் நிற்கணும். நான் கேட்டு ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல ப்ரேயர்ஃபுல் கேர்ள், என் சொந்தக்கார பொண்ணு தான், நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க. அம்மா இன்றைக்கும் ஊழியம் செய்கிறாங்க. புள்ள போயிட்டேன்லாம் சொல்லி பேசுறதில்ல, ஆனால் அவங்க இன்றைக்கும் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவன் மேலே அந்த திட்டம் என்ன ஆயிடுச்சு? உடைஞ்சு போச்சு. ஏன்? அவள் எடுத்த பாதை தவறான பாதை, அவள் எடுத்த தீர்மானம் தவறான தீர்மானம். எனக்கு ஊழியம் இருக்குது, அதனால் நான் ஒரு ஊழியக்காரரை பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் கல்யாணம் பண்ணிவிடுவோம். போச்சு. ஆண்டவர் திட்டம் இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாலிபர்களே செஞ்சிடக்கூடாது.
நம்ம நல்ல ஜெபத்தில் வளரும் போது பிசாசு எதில் தான் டார்கெட் வைப்பான்? நல்லா ஜெபிக்கிற அழகான பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்துவான். அவங்க பயங்கர அந்நிய பாஷை பேசும்போது இந்த மாதிரி பொண்ணை கட்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைப்போம். அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லாததாக இருக்கும். போச்சு. அப்போது என்ன ஆகுது இந்த இடத்துல? அந்த பாலாம் அவன் மேலே ஆண்டவர் வச்சிருந்தது என்னது? அவன் ஒரு பிலையாம், சாரி நான் இங்கிலீஷில் பாலாம், பிலையாம். அவன் என்ன பண்ணான்? அவன் ப்ராஃபட், அவன் பெரிய தீர்க்கதரிசி. அவன் சொன்ன அப்படியே நடக்கும், அப்படி தானே? ஏன் அவனை காசு கொடுத்தே கூப்பிட்டு வராங்க? சபிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக காசு கொடுத்து இவனும் வரான். இவனுக்கு தெரிய வேண்டாமா இந்த தீர்க்க தரிசன ஊழியம் பெருசு? இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை தந்தது கர்த்தர். இதே கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக நான் பேசக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியுமா தெரியக்கூடாதா? மறந்துட்டான். இதுதான் மனுஷனுடையது. நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்க திட்டத்தை சற்று சிந்தித்து பார்க்கணுங்க. நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை சற்று சிந்தித்து பார்க்கணுங்க. இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், திட்டத்தின் வெளியில் போனோம் அப்படின்னா நம்ம அலைந்து திருளாக இருப்போம். ஆண்டவர் எச்சரிக்கிற நேரத்தில் கொண்டு போய் வந்து அந்த சூழ்நிலையில் கொண்டு போய் என்ன ஆயிடக்கூடாது? நிறுத்தி வைக்கிற இடத்துக்கு நம்ம போய்விடக்கூடாது. நிறைய பேர் இப்படி இழந்திருக்காங்க. தங்களுடைய சுயத்தில் எடுக்கிற முடிவு. ஆமென், ஹல்லேலூயா. என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, என்னாகும் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். சில நடுவில் கழுது என்ன பண்ணுது? போகாமல் நிற்கிது. நின்னானும் அடிச்சு போகிறான். என்ன நீ போக மாட்டியா? ஏன் அப்படின்னா அவனுக்கு முன்னாடி இருந்தது என்னது? இல்லை, அவனுக்குள்ளே இருந்தது என்னது? அவங்க கூப்பிட்டாங்க, அந்த அதிகாரிகள் கூப்பிட்டாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அடிபணிஞ்சு போன்னு இவங்க சொல்கிறத என்ன பண்ணிடுவோம்? செஞ்சிருவோம் அப்படின்ட்டு. பிலையாமுக்கு தெரியல இந்த ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் நம்மளுக்கு விரோதமாக வந்து மறந்து போய் கூட என்ன பண்ணலாம்? நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னு வச்சுங்களேன், அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் நம்ம மேலே பழிக்காது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக வாழுங்க, கர்த்தருக்கு பிரியமாக வாழுங்க. எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளோ பேர் எதிர்த்து நின்றாலும் சரி, நமக்கு விரோதமாக ஒன்றும் நடக்காது. இதே இடத்துல 23 அதனால தான் இந்த வசனம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் இல்லை. என்னது? யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இந்த வசனத்தை அடிக்கடி நீங்கள் ஜெபத்தில் என்னது ஜெபிச்சிருப்பீங்க இல்லை? அப்போது நீங்கள் யாக்கோபாயம் இஸ்ரவேலாயம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரோதமாக ஒன்றும் நடக்காது. அது ஒரு தீர்க்கதரிசியே எழும்புனாலும் சரி. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த 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 நம்ம நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன தெரியுமா? நம்ம மேலே ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு? அபிஷேகம் வைத்திருக்கிறார். கோவத்தில் கூட இந்த அபிஷேகத்தை ராங்காக யூஸ் பண்ணிடாதீங்க. கோவத்தில் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல இதை வச்சு ஆண்டவர் எனக்காக நிற்பாருன்னு சொல்லிடாதீங்க. தயவு செய்து நிற்பாருங்க, அது உண்மை. நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், அவர்களால் நிற்க முடியாது. ஆனால் இதை பெருமையாக சொல்லாதீங்க. எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சிஸ்டர் அப்படி தான் பண்ணாங்க. நல்லா ஊழியம் செய்கிறவங்க. அவங்க பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கும் சண்டை. அந்த இன்னொரு பிள்ளை ஹிந்து பிள்ளை, இந்த பிள்ளை கிறிஸ்டியன் பிள்ளை. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நேராக வீட்டுக்கு போய் சண்டைக்கு போயிருக்காங்க. என் பிள்ளை ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லும் போது அவங்க எதாவது சொல்லியிருங்க, உன் பிள்ளை இப்படியெல்லாம் சொல்லிச்சியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேசாமல் என்ன பண்ணியிருக்கணும்? அப்படியா போய் விசாரிக்கணும் வந்து இதுங்க என்ன திரும்ப பண்ணிட்டாங்க? நேராக வாசலில் நான் ஒரு ஜெபிக்கிற ஆள், நான் உனக்கு விரோதமாக ஜெபிச்சேன்னா நீ இல்லாமல் போயிடுவேன். தயவு செய்து கிறிஸ்தவர்களே அதை மட்டும் எங்கேயுமே சொல்லிடாதீங்க. எனக்கு விரோதமாக நின்னா நீ இல்லாமல் போயிடுவேன்னு. உங்களுக்கு விரோதமாக நிற்கிறவங்க இல்லாமல் போவாங்க, அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம். ஆனால் உங்கள் வாயிலேருந்து என்ன வரக்கூடாது? அந்த வார்த்தை வரக்கூடாது. பிலையாம் தீர்க்கதரிசி அவன் எப்படின்னா, அவன் சொல்கிறது எல்லாமே நடக்கும். ஆனால் அவன் அவமானப்பட்டு தானே வந்தான். அவன் என்னத்துக்காக போனான்? சபிக்க போனான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை ஆசீர்வதிக்க வைத்தார். அந்த இடத்துல காசு வாங்கினது நிமித்தமாக எது நிமித்தமாக பிலையாம் தோத்து தான் போனான். ஏன்? அதுக்கப்புறம் அங்கே அந்த ராஜா கிட்ட மதிப்பு இருந்திருக்குமா? இவன் வேஸ்ட், இவன் சொன்னது எதுவுமே நடக்கலை.
ஆனால் நல்லா பாருங்கள், அதுக்கு மேலே உள்ள வசனத்தில் 19 வசனத்தில் ம் 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 ஆ ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. அவர் இதே இடத்துல திரும்ப இந்த வார்த்தை வருது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் செபிக்கிறவன், அபிஷேகிக்கப்பட்டவன் சொல்லி அதில் என்ன வந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இது கிருபை. அன்றைக்கி நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இதை பற்றி, இந்த கிருபை, இந்த இதை பற்றி எல்லாம். சில நேரம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க கிருபை, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இதெல்லாம் என்னது, கிஃப்ட் எல்லாம் என்ன தெரியுமா, பயன்படுத்துவதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. அதனால நான் பெர்ஃபெக்டாக இருக்கேன்னா அது உங்களுக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது காலையில் ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அது ஒரு கிஃப்ட் இல்லை. அந்நிய பாஷை பேசுகிறதுனால நான் 100க்கு 100% பெர்ஃபெக்டாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அந்நிய பாஷை பேசுனீங்க, ஆராதனையில் நல்லா குதிச்சிங்க, காலையில் எந்திரிச்சு ஜெபிச்சவங்க எத்தனை பேருன்னு கேட்டால் நம்ம கை தூக்கப்படுமானா? ஏன்னா அது கிருபை, அது கிருபை, அது ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாக கொடுக்கறது. ஏன்னா கிஃப்ட் அது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டுவதற்குல்ல, அதுதான் கனியினாலே அறிவீர்கள். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம். ஆமாம், அப்போது நம்ம கனியை வச்சு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களே ஒழிய நம்ம அபிஷேகத்தை வச்சு அல்ல. ஜாக்கிரதையாக இருக்கணும். அருமையான கிறிஸ்தவர்களே, நல்ல ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறவர்கள், நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்புகிறீங்க, அந்நிய பாஷை கிடச்சிருக்கு, உங்களுக்கு சொப்பனம் தரிசனம் கிடைக்குது, தீர்க்க தரிசனம் கிடைக்குது, கை வச்சு அற்புதம் நடக்குது, இதெல்லாம் ஒரு சைடாக இருந்தாலும் மனம் மாறாமல் இருக்கணும். நமக்குள்ளே என்ன இருக்கும், மனுஷனுடைய புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம நல்லா தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க திடீர்னு ஒரு இடத்துக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் வந்துட்டு ஏதாவது நினச்சிக்குவாங்க. அதனால் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வருவோம். நோ, கர்த்தர் சொன்னால் மட்டும்தான் என்ன பண்ணணும், கர்த்தர் சொன்னால் மட்டும்தான் இது சொல்லியிருக்காரு, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லையா, பேசாமல் இருங்க. அது 1 மாதம் ஆனாலும் சரி, 2 மாதம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பயன்படுத்தாமல் நீங்களாக சுயத்தில் என்ன பண்ணாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன். நிறைய பேர் சில நேரம் ஜெபத்துக்கு வருவாங்க, அதுக்கு வருவாங்க, இதுக்கு வருவாங்க. என்னமோ நான் ஜெபிக்கும் பொழுது சொன்னால் ஜெபிப்பேன், இல்லைன்னு வச்சுங்களேன், ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிங்க, அவ்வளோதான். அவங்க ஆண்டவர் என்ன சொன்னான்னு கேட்பார், தெரியாதுன்ற. ஒரு கூட்டம் வந்துச்சு ஒரு சேர்ச்சிலேருந்து, என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துருக்கேன், என்ன சொல்கிறது தெரியாதுன்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன சொல்கிறது, நீங்கள் ஜெபம்ன்ட்டு. அவங்க எப்படி திரும்ப பார்க்குறாங்க, ஒரு தடவை தீர்க்க தரிசனமாக வார்த்தை வந்துட்டா இந்த மனுஷன் நம்மளுக்கு என்ன பண்ணிடுவார், தீர்க்க தரிசனமாக ஆம் இல்லைன்னு சொல்லிடுவார். நான் சொல்லிட்டேன், இல்லை எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், இந்த கல்யாணத்தை அடுத்தது படிக்க கொண்டு போங்க, எல்லாமே சுமூகமாக நடந்துச்சுன்னா அது கர்த்தருடைய சித்தம். இல்லை பாரம்பத்திலே தடையாக வந்துச்சுன்னா அது என்ன இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இல்லை, ஆண்டவர் அந்த இடத்துல ஒன்றும் சொல்லலை அவர்களுக்கு. ஆனால் அதே முதல் தடவை ஜெபத்துக்கு வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர்களோடு பேசியிருக்கிறார். ஒரு நாளும் உங்களோட சுயத்தில் எந்த முடிவு எடுக்காதீங்க. ஆமென், மனம் மாறிடாதீங்க. உங்கள் அபிஷேகத்தை வச்சுட்டு, கர்த்தர் தந்த வரத்தை வச்சுட்டு மனம் மாறிடாதீங்க. இங்கே பிள்ளையம் தீர்க்கதரிசி நினச்சிட்டா என்னது, நான் சொன்னதெல்லாம் நடக்கும், அதனால் நான் போய் சொல்லிடுவேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவர்கள், இவர்களுக்கு விரோதமாக ஒன்றுமே இல்லை, நீ இல்லை, இதை போல் இன்னும் 10 மடங்கு அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசி வந்திருந்தாலும் அன்றைக்கி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இருக்க முடியாது. அதே போல தான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்க அபிஷேகம் இருக்குல்ல, அது கர்த்தர் ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் மனம் மாறிடாதீங்க. இதில் உங்களுக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது, உங்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது, தலைகணம் வந்துடக்கூடாது. நான் அபிஷேகிக்கப்பட்டவன், அவன் அபிஷேகிக்கப்படாதவன், அவனால் என்ன மாதிரி ஜெபிக்க முடியல, அதெல்லாம் கிருபைங்க. சில பேர் நல்லா ஜெபிப்பாங்க, ஆனால் வேதம் வாசிப்புலையும் வேத அறிவில் என்ன இருக்காது, ஜீரோவாக இருப்பாங்க. சில பேர் நல்ல வேத அறிவு இருக்கும், ஆனால் ஜெபிக்க சொன்னால் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஒவ்வொரு ஆண்டவரைக்கும் ஒவ்வொரு ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இப்போ ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிருபை.
அவங்க கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த ஜெப வரத்தையும் பெற்றுக்கொள்வாங்க. அருமையாக நேற்று சொன்னான், அதாவது கர்த்தர் ஜெபிக்க வைத்தார். ஜான் சாம் ஜாய்ஸ்ன்னு சொல்லுவாங்களாம், கர்த்தர் இந்த காரியத்துக்காக ஜெபிக்க வைத்தாராம். நம்ம வாழ்க்கையில் என்ன தான் வரணும், நான் ஜெபித்தேன், நான் செய்தேன், அப்படி இல்லை. கர்த்தர் இதற்காக ஜெபிக்க வைத்தார், கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்ய வைத்தார், கர்த்தர் இதற்கென்று கொடுக்க வைத்தார். இதுதான் சொல்லணும், நான் என்னோட இதில் செய்தேன். ஆண்டவர் அற்பமாக பார்ப்பார். எப்பா நான் கொடுத்ததுப்பா, அதை வச்சு நீ என்ன பெருமை பாராட்டு. பிள்ளையாம் நினச்சிட்டான், கர்த்தர் தந்த அபிஷேகத்தை வச்சு நான் என்ன வேணே செஞ்சிடலான்னு. கழுதை தடுத்து அவனுக்கு தெரில. அவன் எத்தனையோ தடவை இப்படியாப்பட்ட அனுபவத்தில் போயிருப்பான் தானே, ஆனால் கழுது தடுத்து அவனுக்கு தெரில. சில நேரம் அப்படி தான், அபிஷேகிக்கப்பட்டாலும் சில நேரம் மாம்சமாக முடிவு எடுக்கிற சூழ்நிலைகள் வரும். ஜாக்கிரதை. நான் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் ஆண்டவரால் அந்நிய பாஷை பெற்றவன், அதனால் நான் எடுக்கிற எல்லா முடிவும் சரியான முடிவு. நோ. பிழையம் தீர்க்கதரிசி ஒரு சாட்சி, பிழையம் தீர்க்கதரிசி ஒரு சாட்சி. அவன் அபிஷேகிக்கப்பட்டவன். அவன் என்ன பண்ணிருந்தான், ஆரம்பத்தில் நோனா நோ அப்படின்னு இருந்திருக்கணும், அவனால் முடியலைங்க. ஆமென். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது அபிஷேகிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் விழுந்திருக்காங்க. சரி, நம்ம யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கோம். பணத்திற்காக தன் என்ன பண்ணான், இழந்தான், அவனோட அழைப்பை இழந்தான், பணத்தை தூக்கி வீசிட்டு தான் செத்தான். ஏன், அவன் எதுக்காக விழுந்தானோ அது அவனுக்கு எப்படி தோணுச்சு, இயேசு அங்கே காட்டி கொடுக்கப்பட்டு தண்டனைக்கு நேராக போகும்போது அது அற்பமாக தெரிஞ்சிச்சு. அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன், கூடயே நடந்தான் தானே, அவன் கையில் தானே பணப்பை கொடுத்துருந்தாங்க. அவன் நினச்சிருந்தா ஆண்டவருக்கு எவ்வளோ காணிக்க வந்திருக்குல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அற்புதம் பெற்றுக்கொள்கிறவங்க காணிக்க கொடுக்காமையே போயிருப்பாங்க. சும்மாவை பணப்பை வச்சுருக்க முடியும். ஆனாலும் அதெல்லாம் நம்பி தானே கொடுத்தாரு. ஆனாலும் அற்பமான காரியத்தில் அவனோட அழைப்பை மறந்துட்டான். அந்த ஆண்டவருக்கு விரோதமாக செய்தது நினச்சி அவனால் என்ன பண்ண முடியல, டாலரேட் பண்ணவே முடியல. தூக்கி வீசிட்டு போய் என்ன பண்ணுறான், தூக்கு போட்டு செத்துறான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம மனம் மாறு சான்சஸ் நிறைய இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மனுஷன் மனம் மாறுவான், நமக்கு அதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால நான் செய்கிறது எல்லாமே சரின்னு இல்லை, கர்த்தருடைய திட்டத்தின் கீழே நம்ம நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் மனம் மாறினாலும் ஆண்டவர் அவளோடு சொன்ன வார்த்தையில் நிறைவேற்றினார். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார். ஆனால் அதை பெற்றுக்கொள்கிற இடத்துல நம்ம நிற்க வேண்டுங்க. ஆமென். ஏன் தெரியுமா, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர் பொய் சொல்கிறது இல்லைங்க, பொய் சொல்கிறது இல்லை. கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நீரை சொல்லுங்க. ஒரு முறை என்னிடம், ஒரே ஒரு தடவை சொல்லிருங்க. கரங்களை உயர்த்தி என்னோடு நீ சொன்ன, என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து, என்ன அருமையான வார்த்தை, எனக்காக நினைத்து, என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவே. கரங்களை உயர்த்தி நீ சொல்லியும் செய்யாதிரும். ஒரு விசுவாசத்தோடு இந்த பாட்டை பாடுங்களேன். இந்த மாத கடைசிக்கு வந்துட்டு, இந்த மாதத்தின் கடைசிக்கு வந்துட்டு, இந்த வார்த்தை நிறைவேறவில்லையே, என் வாழ்க்கையில் இது நிறைவேறவில்லையே என்று நினைக்கலாம். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, அவர் மனம் மாறும் மனுஷன் அல்ல. மறந்து போவே. ஒரு முறை, ஒரு முறை, ஒரு முறை. ஆமென். குறித்திட்ட காலத்தில், குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றினீ. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றினீ.
சொல்லி மாறிட மனிதனும் அல்லவே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் ஒரு வார்த்தை சொல் மனதும் மாறிட மனிதனும் அல்லவே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ சொல்லியும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? சில பேர் இந்த வார்த்தைகளை சொல்றதே இல்லை. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? நீ சொல் விசுவாசித்து இந்த வார்த்தைகளை பாடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தர் சீக்கிரத்திலே வாசல்களை திறப்பீராக. ஒரு முறை நீ சொன்ன ஒரு முறை என்னிடம் பர்சனலா கர்த்தர் நீங்க உங்ககிட்ட வார்த்தையை சொல்லி இருந்தா அதை நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க. பர்சனலா கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்து உங்களோடு பேசி இருப்பார் என்றால் அதை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே அதை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் அப்படியாக உங்க கையில கிடைக்க பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தைகளை அவருடைய வாழ்க்கையில அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி முடித்து அவர் வாழ்க்கையில சாட்சியாக நிறுத்துவீராக. அவருடைய விண்ணப்பத்திற்கு நீர் பதில் தருவீராக. அவருடைய கண்ணீருக்கு நீர் பதில் தருவீராக. அவருடைய வெயிட்டிங் பீரியடுக்கு நீர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்ல. அவர் பொய் வார்த்தை சொல்ல அவர் மனிதன் அல்ல. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. ஒரு ஆராதனையாக ஆண்டவரை பார்த்து நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதனும் அவர் மனுஷன் அல்லங்க. மனுஷன் மாறுவான். ஆனா நீங்களும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிற என் தகப்பன், உங்க தகப்பன் அவர் மாறுகிற தேவன் அல்ல. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை சபையே உங்க சத்தம் உயரட்டும். நீ சொல்லியும் ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட அப்பா, இந்த குறித்திட்ட காலம் சீக்கிரம் வரட்டும் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் குறித்திட்ட காலம் சீக்கிரம் வரட்டும் ஆண்டவரே. அவருடைய ஏமாற்றங்கள் முடிந்து போகட்டும். அவருடைய எதிர்பார்ப்புகள் முடிந்து போகட்டும். அவங்களுடைய வெயிட்டிங் பீரியட் முடிந்து போகட்டும் அப்பா. ஏன்னா நீர் உண்மையுள்ளவர். நீ சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. நீர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. திரும்பிடாதே இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. அவர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவது இல்லை. அவர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் திரும்புவதில்லை. Yes, Jesus. விருப்பத்தை நிறைவேற்றுமே. ஓ நீ சொல்லு, சொல்லியும் செய்யாதிரும். ஆமென். சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? அப்பா, yes Jesus. சொல்லியும் செய்யாதிரும்.
ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் நீங்க பார்க்கும் பொழுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. 11ஆம் வசனம் அப்படியே சொல்லுறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது போற காரியத்தை செய்து முடிக்காமல் அது வெறுமையாய் திரும்புவது அல்ல. அது திரும்புவது அல்லங்க. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தைகள் அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அது சாதாரண வார்த்தைகள் அல்ல. அது வெறுமையாய் திரும்புகிற வார்த்தை அல்ல. அது விரும்பினதை செய்து முடிக்கும் வரைக்கும் அந்த வார்த்தை ஜீவனாய் இருக்கும். அந்த வார்த்தைக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தைக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. தகப்பனே உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த நாளிலும் அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவன் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற மேன்மைகள், அன்றொரு தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவங்க கரங்களில் கிடைக்க பண்ணுவீராகப்பா. இது உம்மால் ஆனது என்று நாங்கள் சாட்சி கேட்கணும்ப்பா. இது உம்மால் ஆனது என்று நாங்கள் சாட்சி கேட்கணும் ஆண்டவரே. என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் உம்மால் ஆனது என்ற சாட்சி கேட்டு உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. அற்புதங்கள் இன்னும் திரளாய் நாங்கள் கேட்க வேண்டும். அற்புதங்கள் திரளாய் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சிகள் ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல நாங்கள் கேட்கணும் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சரீர பலன் ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கட்டளிடுவீராக, பிரயாண பாதுகாப்பை கட்டளிடுவீராக, செய்கிற வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக. ஆண்டவரே கர்த்தர் தாமே நடத்துவீராக. இந்த பொற்பாதத்தில் வைக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நீங்க பார்த்து கொள்ளுங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். துதி கனமாகிமையுமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகிமையுமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.